நேசருடன் அமர்ந்து சுகித்தல். ஆசிரியர் டாக்டர் லெனோர்ட் ஏப்ரஹாம். அத்தியாயம் 1. தலைப்பு: நாம் ஏன் அமர்ந்திருக்க வேண்டும். விஞ்ஞானம், அதிசய கண்டுபிடிப்புகள், இயந்திரங்கள், கம்ப்யூட்டர்கள் பெருகி வரும் இந்நாட்களில் அநேக செயல்களை இயந்திரங்கள் நமக்கு முடித்து தருவதால் மனித வாழ்வும் இயந்திரவிதமாக மாறி வருகிறது. பட்டணங்கள் தோறும் மனிதனுக்கு பயனளிக்கக்கூடிய அநேக திட்டங்கள் தீட்டித்தரும் செயல் ஆலோசனை அலுவலகங்கள் பெருகி செயல்படும் நாட்களில் விசுவாசி தனக்கு சாதகமற்ற சூழ்நிலையிலும் தேவனை நம்பி எளிதில் தன் திறனினாலும் சுய முயற்சியினால் முடித்துவிடக்கூடிய காரியங்களிலும் தேவனுடைய ஆலோசனைகளை பெற்று ஜீவிக்க வேண்டுமா என்ற கேள்வி விசுவாசியின் மனதில் எழுவதில் எவ்வித வியப்பும் இல்லை. எனினும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் கட்டளை, நான் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்பதுதான். நம் தேவன் பிதாவாக இருப்பதினாலும் நாம் அவருடைய குடும்ப அங்கத்தினராக இருப்பதினாலும் பொல்லாதவர்களாகிய நாம் நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம் பரமபிதா நிச்சயம் நமக்கு நல்ல ஈவுகளை தருகிறேன் என வாக்கருளியுள்ளதாலும் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். நாம் களிமண்ணாகவும் பிதா பரம குயவனாகவும் நம்மை வனைந்து கொண்டிருக்கிறபடியாலும் ஏற்ற வேளையில் நாம் வனையப்பட்ட பின்னர் கனமான பாத்திரமாக நம்மை உபயோகப்படுத்த சித்தம் கொண்டுள்ளபடியால் முழுவதும் வனையப்படும் வரை நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அவர் நல்ல மேய்ப்பனானபடியாலும் அவர் தளபதியாக நமக்கு யுத்தம் செய்கிறபடியாலும் நம்மை கைவிடாமல் காக்கிறபடியாலும் அவர் நம்மை நித்தமும் வழிநடத்துகிறபடியாலும் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நம் பலனாக இருக்கும் என வாக்களித்துள்ளபடியாலும் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு தரிசனமும் வாக்குத்தத்தமும் நிறைவேற ஒரு காலம் உண்டு என வேதம் கூறுகிறபடியாலும் நம் காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடியாலும் சகலத்தையும் அதனதின் நாட்களில் நமக்கு நேர்த்தியாக செய்வார் என நம்பி அமர்ந்திருக்க வேண்டும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவர் வார்த்தைகள் மாறாது. அவர் சொன்ன வாக்குகளை குறித்து வைராகியமுள்ளவராயிருக்கிறார். எனவே இவை ஏற்ற வேளையில் நிறைவேறும் வரை நாம் அமர்ந்திருக்க வேண்டும். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதியாக ஒருவனை உயர்த்துகிறவர். எனவே ஏற்ற வேளையில் உயர்த்தத்தக்கதாக பலத்த சத்துவத்தின் கீழ் அமர்ந்து அடங்கி இருக்க வேண்டும். இந்த உலகில் நாம் வாழ்வது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. தேவனுக்காக காத்திருந்தவர்களும் அமர்ந்திருந்தவர்களும் வெட்கப்பட்டு போனதில்லை. எனவே நேசரில் நாம் அமர்ந்து சுகிக்க கற்றுக்கொண்டு நடைமுறையில் செயல்படுத்த வேண்டும். அப்படி செய்வதே நம்மை குறித்ததான தேவ சித்தமாயிருக்கிறது. அத்தியாயம் 2. தலைப்பு: தேவ வேலைக்காக அமர்ந்திருத்தல். ஒவ்வொரு மனிதனும் தனக்கு சாதகமான காரியங்கள் தான் விரும்பும் வேளையில் சம்பவிக்க விரும்புகிறான். மனிதனுடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் உள்ளதாலும் மனித நினைவுகள் தேவ நினைவுகளாக இல்லாததினாலும் விசுவாசி தேவ கால அட்டவணைப்படி தேவன் நமக்காக காரியங்களை செயல்படுத்த காத்திருந்து ஜீவிக்க கற்றுக்கொள்வது மிகுந்த ஆசீர்வாதமாக அமையும். தம் சித்தத்தை நிறைவேற்ற விரும்பாத இஸ்ரவேலரை மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலர் அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றும், ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தான் வரத்தக்க காலத்தை அறியும். தேவ ஜனங்கள் தேவ நியாயங்களை அறிந்து கொள்ளவில்லை என தீர்க்கதரிசிகள் மூலம் கடிந்து கொண்டார். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவனை எதிர்த்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் பாளையமிறங்கினார்கள். தாவீது தேவ அனுமதியுடன் அவர்களை எதிர்த்து சென்று முறியடித்தான். மீண்டும் அதே இடத்தில் பெலிஸ்தியர் பாளையமிறங்கின போது தேவ ஆலோசனைகளுக்காக மீண்டும் காத்திருந்தான். தேவன்
தன் சித்தத்தை வெளிப்படுத்தி முசுக்கட்டை செடியில் ஒளிந்திருந்து செடியின் நுனியில் அசைவுகளுக்காக காத்திருக்கும்படி கட்டளை கொடுத்தார். அவ்விதம் தேவ வேலைக்காக காத்திருந்து அசைவுகள் காணப்பட்ட போது தேவன் தனக்காக யுத்தம் செய்ய முன் செல்கிறார் என்ற நல் நம்பிக்கையுடன் முன்னேறி சென்று மீண்டும் வெற்றி பெற்றான். கானா ஊரில் நடந்த கல்யாணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீடர்களும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் சென்றிருந்தனர். அங்கு திராட்சை ரசம் குறைவுபட்டதை மரியாள் இயேசுவிடம் அறிவித்த போது தன் வேலை இன்னும் வரவில்லை என அறிவித்தார். இயேசுவின் தாய் இயேசு சொல்லுகிறபடியே செய்ய வேலைக்காரருக்கு கட்டளை கொடுத்தாள். காலியாக்கப்பட்ட கற்சாடிகளில் நீர் நிரப்பி அவருடைய வேலைக்காக காத்திருந்த போது அற்புதம் நிகழ்ந்தது. தண்ணீர் மதுரமான திராட்சை ரசமாக மாறிற்று. காத்திருக்குதல் இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். தேவன் நம் நீண்ட எதிர்காலத்தை அறிந்தவர். அவரை நேசித்து அவருடைய சித்தத்தை செயல்படுத்தும் நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. எனவே நம் வாழ்வில் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்து செயல்படும் போது அவருடைய சித்தத்தை இவ்வுலகில் நிறைவேற்றுவர்களாக இருப்போம். கர்த்தர் ஏற்ற வேளையில் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அத்தியாயம் 3. தலைப்பு: புயல் வீசும்போது அமர்ந்திருத்தல். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக அமையும் போது அமைதியான நதியில் செல்லும் படகினை போன்று சலசலப்பின்றி நம் வாழ்வு கடந்து செல்லுகிறது. எனினும் வாழ்வில் பெருங்காற்று, புயல் போன்ற சூழ்நிலைகள் குறுக்கிடும் பொழுது நம் வாழ்க்கை படகு கவிழ்ந்து விடுமோ என்ற ஐயம் நமக்கு வரலாம். கிறிஸ்து நம் வாழ்க்கை படகின் சுக்கானை பிடிக்கும் மாலுமியாக இருக்கும்போது நம் படகு புயலினால் கவிழ்ந்து விடுவதில்லை. காற்றையும் கடலையும் அவர் அமர்த்தி மிகுந்த அமைதல் உண்டாகச் செய்து கரை சேர செய்வார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. தேவன் காற்றை தமது பண்டகசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். எனவே காற்று அவர் கட்டளையிடும் போது கீழ்ப்படிந்து அவர் சொற்படி செய்யும். அவைகள் நம்மை சேதப்படுத்துவதில்லை. இயேசு சீடர்களுடன் படகில் சென்றபோது ஓர் நாள் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது காற்றும் கடலும் கொந்தளித்தது. அப்பொழுது அவர்கள் இயேசுவை எழுப்பி, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்றனர். இயேசு சீடருடைய அவிசுவாசத்தை கடிந்து கொண்டு காற்றையும் கடலையும் அமர்த்தினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயேசு வனாந்தரத்தில் 5000 புருஷரையும் மற்ற அனைவரையும் போஷித்த பின்பு அக்கரைக்கு செல்வோம் என சீடர்களிடம் கூறி அவர்கள் படகில் ஏறிய பின்பு அவர் தனித்து ஜெபிக்க சென்றார். நடுக்கடலில் அவர்கள் படகு அலைவுபட்ட போது அவர்களை காக்கும்படி அவ்விடம் வந்த இயேசுவை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி அலறினர். இயேசு அவர்களை திடன்கொள்ளச் செய்து படகில் ஏறின போது காற்றும் கடலும் அமர்ந்தது. பவுலும் அவனுடன் 276 பேரும் பயணம் செய்த கப்பல் நல்ல துறைமுகம் வந்தடைந்த போது மழை காலத்திற்கு அவ்விடம் நல்லதல்ல என எண்ணி பேனிக்ஸ் துறைமுகத்திற்கு மாலுமி செல்ல விரும்பினான். தற்பொழுது இந்த பயணம் நல்லதல்ல என அவர்களுக்கு பவுல் அறிவுரை கூறிய போதும் மாலுமி சொற்கேட்டு பயணம் தொடங்கினர். வழியில் கடும் புயல் உண்டாயிற்று. 14 நாட்கள் சூரியன் நட்சத்திரங்கள் காணவில்லை. இரவில் ஒரு தூதன் பவுலை நோக்கி, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றும் உன் நிமித்தம் உன்னுடன் பயணம் செய்யும் அனைவரின் உயிரையும் தேவன் தயவு செய்வார் என கூறினான். அப்பொழுது அந்த கப்பலில் பயணம் செய்தவர்கள் பவுலின் வார்த்தையை கேட்டு திடன் கொண்டனர். கப்பற் சேதம் ஏற்பட்டாலும் உயிர் சேதம் இல்லாமல் தேவன் அவர்கள் அனைவரையும் வாக்கின்படி கரை சேர செய்தார். இயேசு கடலில் நடந்தபோது தானும் அவ்விதம் செய்ய எத்தனித்த பேதுரு சற்று தூரம் கடலில் நடந்து பின்னர் சுற்றிலும் இருக்கும் காற்றையும் கடலையும் கண்டபோது அமிழ்ந்து போனான். எனினும் இயேசுவை நோக்கி, ஆண்டவனே இரட்சியும் என்றபோது அமிழ்ந்து கொண்டிருந்த அவனை தூக்கிவிட்டார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர்.
என்று வேதம் சொல்லுகிறது. அவர் காற்றுக்கு ஒதுக்கிடமாக நமக்கு இருப்பார். அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று வாக்கருளிய தேவன் வாக்கு மாறாதவர். எனவே நம் வாழ்வில் புயலடிக்கும் சூழ்நிலைகள் உருவாகும் போது கிறிஸ்துவாகிய நங்கூரம் நம் வாழ்க்கை படகில் உள்ளதால் கலங்காது திகையாது தேவ வாக்கின்படி கரை சேர இயலும். நம் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அத்தியாயம் 4. புடமிடப்படும் போது அமர்ந்திருத்தல். முன்னேறி செல்லும் ஜீவிய ஓட்டப்பாதையில் விசுவாசியின் வாழ்வில் சோதனைகள் பல்வேறு விதங்களில் குறுக்கிடலாம். சோதனைகள் மனிதனால், சாத்தானால், தேவனால் அனுமதிக்கப்பட்டு சாத்தானால் வரலாம். மனிதனாலும் சாத்தானாலும் வரும் சோதனைகளை மேற்கொள்ளாத பட்சத்தில் இவைகள் ஆவிக்குரிய வீழ்ச்சியை கொண்டு வருகிறது. தேவன் நம் வாழ்வில் அனுமதிக்கும் சோதனைகள் நம்மை நல்வழிப்படுத்தவும், களிம்பு நீங்கவும், பரிசுத்தப்படுத்தவும், வேரூன்றி நிற்கவும் செய்வதால் இதனை குறித்து கலங்காமல் அமர்ந்திருந்து நாம் சோர்ந்து போகாமல் ஜெயமெடுக்கும் ஜீவியம் செய்ய முற்பட வேண்டும். தேவன் ஆபிரகாமை சோதிக்க சித்தம் கொண்டு ஏக புத்திரனாகிய ஈசாக்கை பலியிடும்படி கட்டளை கொடுத்தார். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கை பலியிடும்படி கிடத்தி கையை ஓங்கிய போது தேவன் ஆபிரகாமை தடுத்து பலிக்கு ஆட்டை கொடுத்து நற்சாட்சி கொடுத்து ஆசீர்வாதங்களை மீண்டும் உறுதிப்படுத்தினார். கர்த்தர் இஸ்ரவேலரை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தேவ கட்டளைகளை கை கொள்ளுவார்களோ என்று அறியும்படிக்கும் பிற்காலத்தில் அவர்களுக்கு நன்மை உண்டாகவும் 40 வருடம் வனாந்திரத்தில் சோதித்தார். எனினும் அவர்களை வழிநடத்தி காத்து போஷித்து ஒரு குறைவுமின்றி ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து செல்வது போன்று வாக்குத்தத்தம் பண்ண நாட்டிற்கு கொண்டு சென்றார். யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாயிருந்தும் தேவனால் அனுமதிக்கப்பட்டு சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது தான் செல்லும் வழியினை தேவன் அறிவார் என்றும் சோதனையின் முடிவில் தன்னை சுத்த பொன்னாக விளங்க செய்வார் என்ற நல் நம்பிக்கையை அறிக்கையிட்டான். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்ட நம் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்றும், நம்மை சோதிக்கும்படி நம் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது களி கூர்ந்து மகிழும்படி பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்பட வேண்டும் என்றும் பேதுரு சோதனையில் செயல்படும் விதத்தை அறிவுரையாக கூறியுள்ளார். நம் திராணிக்கு மேல் தேவன் நம்மை சோதனைக்குட்படுத்துவதில்லை. மேலும் சோதனையை தாங்கத்தக்கதாக கிருபையும் தப்பித்து கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார். வெள்ளியைப் போல புடமிட்டு உபத்திரவத்தின் குகையில் நம்மை கண்டெடுத்து நம் அழைப்பை உறுதிப்படுத்துவார். கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் அனுமதிக்கும் சோதனையின் பாதை நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறபடியால் நாம் பதறாமல் நேசரில் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நேசர் நம் வாழ்வில் பிரியப்படுகிறவராயிருப்பார். சோதனையின் பாதையில் பின்மாற்றம் அடையாமல் சோதனைக்குட்படாமல் ஜெபிக்கிறவர்களாகவும் சோதனையை சந்தோஷமாக சகிக்கிறவர்களாகவும் சோதனையின் மத்தியில் யோபு நண்பர்களுக்காக வேண்டிக் கொண்டது போல மற்றவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்யும்போது தேவன் மனதுருகி நம் சூழ்நிலைகளை மாற்றி ஆசீர்வதிப்பார். சோதனையை சகித்து உத்தமராக விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அத்தியாயம் 5. தலைப்பு அவசரப்படாமல் அமர்ந்திருத்தல். தேவன் நமக்காக தீட்டும் திட்டங்கள் நிச்சயம் செவ்வனே நிறைவேறும். இவ்வித திட்டங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி அவைகள் நிறைவேற தாமதிக்கும் போது தேவ சித்தத்திற்கு முரணாக நாம் திட்டங்களை தீட்டி தேவ ஆசீர்வாதங்களை இழந்து விடக்கூடாது. தேவன் ஆபிரகாமுக்கு முதிர் வயதில் பிள்ளை கொடுப்பதாக வாக்களித்தார். வானத்தின் நட்சத்திரங்களை காண்பித்து அதன் எண்ணிக்கையைப் போல அவனுடைய சந்ததி இருக்கும் என வாக்களித்தார். மருத்துவ ரீதியாக அவனுக்கு பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லாதிருந்தபடியால் ஆண்டுகள் கடந்து சென்று வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதித்த போது அவன் மனைவியாக சாராயின் மனித சிந்தனையின்படி செயல்பட்டு
ஆகார் என்ற அடிமைப் பெண்ணை மனைவியாக்கி ஒரு மகனை பெற்றெடுத்தான். தேவனின் மாறாத வாக்குத்தத்தம் நிறைவேறி தனக்கு சாராயின் மூலம் மகனாகிய ஈசாக்கு பிறந்து வளர்ந்தபோது ஆகாரையும் அவள் மகனையும் வேதனையோடு அனுப்பிவிட நேர்ந்தது. மேலும் ஆகாரின் மூலம் உண்டான சந்ததி தலைமுறை தலைமுறையாக சாராளின் சந்ததியாகிய இஸ்ரவேலிற்கு எதிரிகளாக வாழ்கின்றனர். யோசேப்பு தான் செய்யாத தவற்றிற்காக போத்திபாரின் மனைவினால் குற்றம் சாட்டப்பட்டு பல ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்தான். தன்னோடே சிறையிருப்பில் இருந்த சுயம்பாகிக்கும் பானபாத்திரக்காரனுக்கும் அவர்கள் கண்ட சொப்பனத்திற்கு ஞான அர்த்தம் கூறி அவை நிறைவேறி விடுதலையான போது யோசேப்பு பானபாத்திரக்காரனை நோக்கி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து விடுதலையாக்க முயல வேண்டுமென கேட்டுக்கொண்டான். எனினும் பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்துவிட்டான். அவ்விதம் செயல்பட்டு விடுதலை அடைந்திருந்தால் மீண்டும் தந்தையின் ஆடுகளை மேய்க்கும்படி சென்றிருக்கக்கூடும். யோசேப்பை எகிப்தின் பிரதானியாக உயர்த்துவதே தேவ சித்தமாய் இருந்தபடியால் தேவன் சொன்ன காலம் வரை தேவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. ஏற்ற நாள் வந்தபோது ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். சிறையிருப்பிலிருந்து பிரதானியாக உயர்த்தப்பட்டான். சவுல் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருந்த போது பெலிஸ்தியர் கடற்கரை மணலத்தனியாய் இஸ்ரவேலை எதிர்த்து யுத்தம் செய்ய பாளையமிறங்கினர். சாமுவேல் பலி செலுத்த கில்காலுக்கு வருவதாக வாக்களித்திருந்தார். சாமுவேலின் வருகை தாமதித்த போது சவுல் மக்கள் சிதறிப்போவதைக் கண்டு பலி செலுத்தும் ஆசாரியனுடைய பணியினை தேவ அழைப்பையும் கட்டளையும் மீறி தான் செய்தான். சாமுவேல் அவ்விடம் வந்து இதனை அறிந்தபோது, புத்தியீனமாய் செய்தீர் என்று சவுலை கடிந்து கொண்டு அவன் ராஜாங்கம் தேவனின் மனதிற்கேற்ற தாவீதுக்கு கொடுக்கப்படும் என்று அறிவித்தான். இயேசு சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை எருசலேமில் காத்திருக்கும்படி கட்டளையிட்டார். எனினும் பேதுரு பின்மாற்றமடைந்து மீன் பிடிக்கும்படி 6 சீடர்களை தன்னுடன் அழைத்து சென்று இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் பிடிக்காமல் திரும்பினர். இயேசு தன் சீடர்கள் மீது மனதுருகி மீண்டும் அழைப்பை நினைவுபடுத்தி பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பி ஊழிய பாதையில் நிலைப்படுத்தினார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. மேலும் ஏற்ற காலத்தில் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தத்தக்கதாக அவருடைய பலத்த சத்துவத்தில் அடங்கியிருக்க வேண்டும். கர்த்தர் தம் ஜனங்களுக்கு கொடுத்த நல்வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுந்து போவதில்லை. எனவே அவசரப்பட்டு நம் வாழ்வில் தேவையற்ற குழப்பங்களை உண்டாக்கி கொள்ளாமல் தேவ சித்தத்தை நிறைவேற்றி தேவன் நமக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக ஜீவிக்க முற்பட வேண்டும். அத்தியாயம் 6. தலைப்பு: பாடுகளின் பாதையில் அமர்ந்திருத்தல். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கும் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருந்தாலும் துன்பமற்றதாயும் மலர் படுக்கையாகவும் தொடர்ந்து அமைவதில்லை. இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு என்றும் அநேக உபத்திரவங்கள் ஊடாகத்தான் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றும் காணப்படுகிறவளே அல்ல காணப்படாதவளை நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான கன மகிமையை உண்டாக்குகிறது என்றும் இவ்வித சூழ்நிலைகளில் நாம் அமர்ந்து விசுவாசத்துடன் ஜீவித்தல் வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணிகளில் பிடிபடுவது போலவும் விசுவாசி தனக்கு சடுதியில் ஏற்படும் உபத்திரவங்களில் அகப்படும் போது சோர்ந்து தவித்து ஆவிக்குரிய பலனை இழந்து போகிறான். இவ்வித சூழ்நிலைகளில் தேவனை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்பதனையும் தேவனுடைய அனுமதியின்றி ஒன்றும் ஒரு நாளும் சம்பவிப்பதில்லை என்றும் அறிந்து அமெரிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் ஜீவிக்கும்போது நம் வாழ்வு தேவனை பிரியப்படுத்துகிறதாக அமையும். உபத்திரவத்தின் பாதையில் கடந்து சென்ற போது, ஆண்டவரே என் உபத்திரவத்தை நினைத்தருளும் என்று தாவீது ஜெபித்து எக்காலத்திலும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறவனாக ஜீவித்தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் வைத்த சிலையை வணங்காமல் தீயிலிடப்படும் வேளை வந்தபோது பதறி தங்களை விடுவித்துக் கொள்ள முயற்சிக்காமல்
தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு தீயிலும் தங்கள் கைவிடாது காக்கும் வல்ல தேவனை ராஜாவுக்கும் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தினார்கள். தானியேல் சிங்கக்கவியில் தான் போடப்பட்ட போது அமைதியுடன் தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை ஏற்றுக்கொண்டு தன் விசுவாசத்தினால் சிங்கங்களின் வாய்களை தூதன் கட்டும் வகையில் அமர்ந்திருந்தான். யோபு தன் சோதனையின் உச்சக்கட்டத்திலும் நாவினால் பாவம் செய்யாமல் இருந்தான். ஸ்தேவான் கல்லெறியுண்டு மரிக்கும்போது பொறுமையுடன் பாடுகளை சகித்து உபத்திரப்படுத்தினவர்களுக்காக மன்றாடி ஜெபித்தான். பவுல் பாடுகளின் ஊடாக கடந்து செல்லும் போது தேவ கிருபையுடன் சகித்து தன் ஊழியத்தை நிறைவேற்றினான். யோவான் சீடன் பத்மு தீவில் கிறிஸ்தவ நிமித்தம் பாடுகளை சகித்த போது ஆவிக்குள்ளானான். வேதத்தின் உண்மை தேவ பக்தர்கள் தேவனுடைய செயலின் முடிவை எதிர்நோக்கி காத்திருந்து தங்கள் ஜீவிய ஓட்டத்தை முடித்தது போல நாமும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உபத்திரவங்கள் ஒருபோதும் நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்து விடக்கூடாது. இயேசுவும் இந்த உலகத்தில் இருந்ததான நாட்களில் தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தை முன்னிட்டு அவமானத்தை பொருட்படுத்தாமல் சிலுவையை சகித்து வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நாமும் ஆத்துமாவில் இளைப்புள்ளவர்களாய் உபத்திரவங்களில் சோர்ந்து போகாதபடி இயேசுவைப் போல பாடுகளை சகித்து பாவிகளால் அவருக்கு செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவர் மாதிரியை நினைத்து நம்மை சுற்றி இருக்கும் பாரமானவர்களை தள்ளிவிட்டு பொறுமையோடு லக்காகிய இயேசுவை நோக்கி ஓட்டத்தை தொடர வேண்டும். நாம் நீதியின் நிமித்தம் துன்பப்படும் போது பாக்கியவான்களாயிருப்போம். பரலோகத்தில் நம் பலன் மிகுதியாயிருக்கும். நாம் கிறிஸ்துவுக்காக பாடுபடவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதனை உணர்ந்து உபத்திரவங்களை சகித்தால் அதுவே தேவனுக்கு பிரீத்தியாக இருக்கும். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. உபத்திரவ பாதையின் முடிவில் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை பெற்று வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலைகளை பிடித்து அவருடைய சிங்காசனத்திற்கு முன் நீடூழியாய் அவரை துதித்து மகிழ்வோம். அத்தியாயம் 7. தலைப்பு கன்மலை வெடிப்புகளில் அமர்ந்திருத்தல். நாம் அனுதினமும் செய்தித்தாளை வாசிக்கும் போதும் வானொலி மூலமாகவும் மற்றும் தொலைக்காட்சிகளில் செய்திகளை கேட்கும் போதும் உலகம் எங்கிலும் அழிவையும் அழிவின் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம். மனிதனுக்கு சாஸ்வதமில்லாத பாதுகாப்பற்ற உலகில் தேவன் தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராயிருக்கிறார். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை என வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை காக்கிறவராகவும் அடைக்கலம் கொடுக்க ஆயத்தம் உள்ளவராகவும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவும் இருக்கின்றார். நம்மை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் நம்மை காக்கிறபடியால் பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காப்பார். எனவே நாம் அஞ்சவும் கலங்கவும் வேண்டியதில்லை. எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமாம் போல நம்மை சுற்றிலும் தேவன் பாதுகாவலாக இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியைப் போல நம்மை காக்கிறார். நம்மை சுற்றிலும் பாளையம் இறங்கி நம்மை விடுவிக்கிறார். நம் மத்தியில் அவர் வாசம் செய்து நம்மை சுற்றிலும் அக்கினி கோட்டை மதிலாக இருப்பார். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்திற்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். உன்னதமானவனின் மறைவிலும் சர்வ வல்லவரின் நிழலிலும் நமக்கு பலத்த பாதுகாப்பு உண்டு. அவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து தம் சிறகுகளால் நம்மை மூடுவார். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல இருக்கையில் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாக இருந்து நம்மை காப்பார். நேசர் தன் மணவாட்டியை கன்மலையின் மறைவுகளில் தங்கும் புறாவே என அழைத்தார். கிறிஸ்துவே நம் கன்மலை என வேதம் கூறுகிறது. அவருடைய 5 காயங்களாகிய வெடிப்புகளில் மறைந்து
இயேசுவின் இரத்தத்தின் அடைக்கலத்திற்குள்ளாக ஜீவிக்கும் போது மோசேயைப் போல தேவ மகிமையை நாமும் தரிசிக்க முடியும். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணம் நம்மை கூட்டி சேர்க்க தேவன் எப்பொழுதும் ஆவலுள்ளவராய் இருக்கிறார். அவர் செட்டைகளில் வந்தடையும் போது தமது கரத்தின் நிழலால் மறைத்து துலக்கமான அம்பாக்கி அம்பரா துணியிலே மூடி வைப்பார். நாம் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆபத்தில் நம்மோடு இருந்து தப்புவித்து நம்மை கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் நம்மை திருப்தியாக்கி அவர் ரட்சிப்பை நமக்கு காண்பிப்பார். நாம் அமர்ந்திருந்து அவர் அடைக்கலத்திற்குள்ளாக சுகிக்கும் போது அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நம் பலனாயிருக்கும். விக்கிரங்கள் கடந்து செல்லும் வரை அவர் செட்டைகளின் மறைவிடத்தில் தங்கி மகிழ்வோம். அத்தியாயம் 8. தலைப்பு யுத்தத்தில் அமர்ந்திருத்தல். நம் தேவன் பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். நம் கர்த்தர் பராக்கிரமத்தை கச்சையாக அணிந்திருக்கிறார். அவர் கரத்தில் வல்லமை இருக்கிறது. நம் ராஜா யுத்தத்தில் வல்லமையுள்ளவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பூமியின் கடைமுறை மட்டும் அவர் யுத்தத்தை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். இவ்வித வல்லமை பொருந்திய தேவன் நம்முடன் பயங்கர பராக்கிரமசாலியாகிய இருக்கிறபடியால் நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாதபடி இடறுவார்கள். தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு புறப்பட்ட போது ஈரோத்தில் பாளையம் இறங்கினர். அவர்களை மீண்டும் அடிமைப்படுத்த பார்வோனின் 600 ரதங்கள் பின்தொடர்ந்து வந்தது. அவர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் இருந்தது. இஸ்ரவேலர் மோசேயிடம் முறையிட்ட போது, இன்றைக்கு நீங்கள் காணும் எகிப்தியனை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என மோசே கர்த்தரின் வார்த்தையின்படி இஸ்ரவேலரை தைரியப்படுத்தினான். தேவன் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார். உலர்ந்த தரையின் ஊடாய் பின்தொடர்ந்த எகிப்தியரை எதிர்த்து தேவன் யுத்தம் செய்து கலங்கடித்து அவர்களை சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டார். சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் சமாரியாவை முற்றுகையிட்ட போது எலிசா தீர்க்கதரிசி கூறியபடி கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்து சீரியரின் இராணுவத்தினர் ரதங்களின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினார். எகிப்தின் ராஜாக்களை தங்களுக்கு எதிராக கூலி பொருத்தியதாக எண்ணி சீரியர் தங்கள் உடைமைகளை விட்டு ஓடிவிட்டனர். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் எதிர்த்து வந்தபோது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று வாக்களித்தார். தேவன் தன் வாக்கின்படியே தன் ஜனங்களுக்கு யுத்தம் செய்து 3 நாட்கள் பகைஞரை கொள்ளையிட்டு 4ஆம் நாள் மகிழ்ச்சியோடு திரும்பி பெராக்காவில் ஸ்தோத்திரம் செலுத்தும்படி மாபெரும் வெற்றியை தந்தார். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு விரோதமாக அசீரியரின் ராஜாவாகிய சனகெரிப் பாளையம் இறங்கி எசேக்கியாவையும் இஸ்ரவேலின் தேவனையும் நிந்தித்த போது எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியரும் அவன் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். சனகெரிப் செத்த முகமாய் திரும்பினான். நம் தேவன் நம்மை சுற்றிலும் அக்கினி கோட்டை மதிலாய் இருக்கிறவர். நம்மை தம் கண்மணியைப் போல காத்தருளுவார். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்களை வாய்க்காதே போகும்படி செய்வார். நம்மை எதிர்த்து ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடிப்போவார்கள். சரீர பிரகாரமான யுத்தங்களில் நம்முடன் இருந்து நமக்கு உதவி செய்யும் நம் தேவன் ஆவிக்குரிய ரீதியாக பிசாசினால் நமக்கு வரும் போராட்டங்களிலும் நமக்கு உதவி செய்கிறார். இயேசு துரைத்தனங்களையும் பிசாசின் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாய் சிலுவையில் வெற்றி சிறந்தபடியால் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறபடியால் நாம் தோல்வி அடைவதில்லை. இஸ்ரவேலர் எரிகோவின் மதில்களுக்கு முன்பாக துதித்தபோது எரிகோவின் கோட்டைகள் தகர்ந்து விழுந்தது போல ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு முன் மலை போன்று காட்சியளிக்கும் பிரச்சனைகளை
தேவ வல்லமை பனி போன்று மறைய செய்யும். ஜெய கிறிஸ்து நம் முன் செல்லுகிறபடியால் நாம் துதியுடன் முன்னேறி வெற்றியுடன் வாழ கிருபை செய்வார். அத்தியாயம் 9. தலைப்பு: நிந்தையின் வேளையில் அமர்ந்திருத்தல். இயேசு நம்மை ஜெயமெடுக்கும் ஜீவியம் செய்யும்படியாக முன்குறித்துள்ளார். எனினும் சில வேளைகளில் நம்மை சூழ்ந்திருக்கும் மனிதராலும் சாத்தானாலும் தேவனால் அனுமதிக்கப்பட்டும் நமக்கு நிந்தையும் அவமானமும் வரலாம். அவ்வேளையில் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க படைக்கப்பட்ட விசுவாசி வேதனைப்பட்டு சோர்ந்து தன் முகம் வெட்கப்பட்டுவிடும் என அஞ்சி ஐயப்படுகிறான். இவ்வித சூழ்நிலையில் நம்பிக்கையை இழந்துவிடாதபடி கிறிஸ்துவில் உறுதியாய் தரித்திருந்து விசுவாச ஓட்டத்தை பொறுமையோடு தொடரும்போது சாத்தான் வெட்கப்பட்டு போவான். தேவன் நம் வாழ்வில் மகிழ்வார். ராகேல் தனக்கு குழந்தை இல்லாததால் நிந்தை அடைந்திருந்தாள். இது நிமித்தம் குடும்பத்தில் மிகுந்த போராட்டம் இருந்தது. தேவன் மனதுருகி பல ஆண்டுகளுக்கு பின் ஒரு மகனை கொடுத்தபோது கர்த்தர் தன் நிந்தையை நீக்கிவிட்டார் என சொல்லி யோசேப்பு என அவனுக்கு பெயரிட்டாள். மலட்டு கர்ப்பத்தினால் தன் வாழ்வில் இருந்த நிந்தை நீங்கி மகிழ்ந்தாள். நிந்தை என் இருதயத்தை பிளக்கிறது, நான் சத்துருக்களின் நிமித்தம் மிகவும் வேதனைப்படுகிறேன் என்று தாவீது வேதனைப்பட்டு, ஆண்டவரே, என் முகம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என கதறி ஜெபித்ததாக வேதம் சொல்லுகிறது. தேவன் தாவீதின் ஜெபத்தை கேட்டு எல்லா இடுக்கண்களிலிருந்தும் நீங்களாக்கி விடுவித்து அவன் முகம் பிரகாசமடைய செய்தார். சவுல் ஆண்ட நாட்களில் இஸ்ரவேலருக்கு விரோதமாக பெலிஸ்தியர் பாளையம் இறங்கி அனுதினமும் யுத்தத்திற்கு வரும்படியாக சவால் விட்டு இஸ்ரவேலரையும் அவர்கள் தேவனையும் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தியரின் வீரனான கோலியாத் ஏளனம் செய்தபோது இஸ்ரவேலர் நிந்தை அடைந்தனர். இந்த நிந்தையை நீக்குபவனுக்கு சவுல் தன் மகளை திருமணம் செய்வதாக வாக்களித்தான். தேவதாசனாகிய தாவீது ஒரு கவண்கல்லால் அவனை கொன்று இஸ்ரவேலின் நிந்தையை நீக்கினான். யோபு சோதனையின் பாதையில் கடந்து சென்றபோது தனக்கு ஆறுதல் சொல்லும்படியாக வந்த நண்பர்கள் தன்னை பரிகாசம் செய்ததாகவும் நிந்தையால் கன்னத்தில் அடித்ததாகவும் இதனை எண்ணி கண்கள் நித்தமும் கண்ணீர் சொரிகிறது என வேதனையுற்றான். நெகேமியா எருசலேமின் அலங்கங்களை மிகுந்த தியாகத்துடன் கட்டியபோது சன்பலாத் தொபியா ஆகியவர்கள் அலங்கம் கட்டிய பணியினை பரிகாசம் செய்து மனவடிவாக்கினார்கள். எனினும் தொடங்கிய காரியம் முடியும் வரை பலவித நிந்தைகளை சுமந்து திட நம்பிக்கையுடன் தேவ பணியினை செய்து முடித்தான். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்குவார் என்று தீர்க்கமாக உரைத்தபடி இயேசு பலவித பரிகாசங்களையும் நிந்தை அவமானங்கள் ஊடாக கடந்து சென்று மனுக்குலத்தின் பாவத்திற்காக அவமானத்தை எண்ணாமல் சிலுவையில் பாடுகளை சகித்தார். எனவே நாம் கடந்து செல்லும் அவமானத்தின் பாதையை அவர் அறிந்திருக்கிறபடியால் இனி நாம் நிந்தையையும் அவமானங்களையும் சுமக்க வேண்டியதில்லை. பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு லட்சை அடைவதில்லை, உன் நிந்தையின் நாட்களை நினையாதிருப்பாய் என தேவன் வாக்கருளியுள்ளார். எனவே அவமானத்தின் பாதையில் கடந்து செல்லும் போது பின்மாற்றம் அடைந்து தேவ கிரியைகளை மறுதலித்து விடாமல் தேவனை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதனை விசுவாசித்து இயேசுவின் மாதிரியை வைத்து அவமானத்தை சகித்து தேவனில் தைரியம் கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து நம் ஜீவிய ஓட்டத்தை பொறுமையுடன் ஓடக்கடவோம். அத்தியாயம் 10. தலைப்பு: தேவன் வழி நடத்துவதால் அமர்ந்திருத்தல். விசுவாசியின் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுகிறது. அவர் நல்ல மேய்ப்பனாக நம்மை மேய்த்து வழி நடத்துகிறார். நம் நினைவுகள் தேவனின் நினைவுகள் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் உயர்ந்ததாக இருப்பதைப் போல நம் நினைவுகளை பார்க்கிலும் தேவனுடைய நினைவுகள் உயர்ந்ததாக உள்ளது என்ற உள்ளுணர்வுடன் ஜீவிக்கும் போது நம் வாழ்வு நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையும். தேவன் நமக்காக வைத்திருக்கும் வழி நெருக்கமானதாய் இருந்தாலும் பரிசுத்த பாதையாயும் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு செல்லாது காக்கிறதாயும் நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு சேர்க்கிறதாயும் இருக்கிறது.
கர்த்தரை சார்ந்து பிழைக்காது தனக்கு செம்மையாக தோன்றும் விசாலமான வழிகளில் செல்லும் மனிதனுடைய முடிவு மரணமாக இருக்கும். தேவன் நம்மை கரம் பிடித்து நித்தமும் வழி நடத்துவார். நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் இது வழி, இதில் நடவுங்கள் என்று நம்மை வழிநடத்தும் மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க செய்வார். குருடரை அறியாத பாதையில் அழைத்து செல்வதை போன்று நம்மை அழைத்து சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி இருளை வெளிச்சமாக்கி நம்மை கைவிடாமல் காப்பார். இந்த வல்ல தேவன் நம்மை வழிநடத்தும் போது எதிர்காலத்தை குறித்து கலங்கி திகைக்க வேண்டியதில்லை. நீண்ட எதிர்காலத்தையும் நாம் செல்ல வேண்டிய பாதை தேவன் அறிந்துள்ளபடியால் அவருடன் நடந்து கடந்து ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள இயலும். நம்மை வழிநடத்தும் தேவ கரம் வல்லமையுள்ளது. அவருடைய கரத்தின் கிரியைகளை தடை செய்ய எவராலும் இயலாது. தேவ கரத்தின் அடைக்கலத்திற்குள்ளாக நாம் ஜீவிக்கும் போது சாத்தான் அவருடைய கரத்திலிருந்து நம்மை பறித்து கொள்வதில்லை. தேவன் நம்மை நித்தமும் காக்கிறார். நமக்காக யுத்தம் செய்கிறார். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படி செய்கிறார். தடைகளை உடைக்கிறவராக நம்முன் செல்கின்றபடியால் வெற்றி நம்முடையதாகவே இருக்கும். உபத்திரவம் பாடுகள் நிறைந்த இந்த உலகில் கர்த்தருக்குள் அமர்ந்து சுகித்து ஜீவிக்க கற்றுக்கொண்டால் அவர் அளிக்கும் ஆறுதலுடன் ஜெயமெடுக்கும் ஜீவியம் செய்வதினால் நம் வாழ்வு நமக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக அமைவதுடன் சாத்தானை எளிதில் மேற்கொண்டு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க இயலும். உலகில் தேவன் நமக்கு நியமித்த வாழ்நாள் முடிந்தவுடனே இவ்வுலகில் நம்மை வழிநடத்தி வந்த நேசர் நித்திய இளைப்பாறுதலை நமக்கு அளிப்பார். அத்தியாயம் 11. தலைப்பு விசுவாசத்துடன் அமர்ந்திருத்தல். நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது நம் ஆவி, ஆத்துமா, தேகம் ஆகியவற்றை ஜீவ பலியாக ஒப்புவிக்கிறோம். அந்த நிமிடம் முதல் பவுல் கூறியுள்ளபடி கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டு சுயம் நம்மில் மரித்து கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைத்திருக்க வேண்டும். மேலும் தொடர்ந்து ஜெயமெடுக்கும் ஜீவியம் செய்ய வேண்டுமென்றால் தேவனை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று முழு நம்பிக்கை கொண்டவர்களாக ஜீவிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாச அளவு உண்டு. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தேவன் நமக்கு பகிர்ந்தளித்த விசுவாசத்தை ஏற்ற வேளையில் பயன்படுத்த வேண்டும். இல்லையேல் நம் வாழ்வில் சலசலப்பும் ஆவிக்குரிய பின்மாற்றங்களும் வீழ்ச்சிகளும் உண்டாகும். நாம் விசுவாசத்துடன் கேட்கும் பொழுது நாம் வேண்டிக் கொள்ளுகிறவர்களை நிச்சயம் பெற்றுக்கொள்வோம். நாம் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும் என்று இயேசு சொன்னார். இயேசு இந்த உலகில் வாழ்ந்த நாட்களில் சில பட்டணங்களின் மக்கள் அவிசுவாசத்தின் நிமித்தம் அற்புதங்கள் செய்யவில்லை. எனவே நாம் தேவனில் முழு நம்பிக்கை கொண்டு நம் விசுவாசத்தை செயல்படுத்துகிறவர்களாக ஜீவித்தல் வேண்டும். ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. தேவன் ஆபிரகாமை அழைத்தபோது தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்றும் வயதான அவனுக்கு பிள்ளை கொடுப்பதாக வாக்களித்த போது இல்லாதவைகளை இருப்பதைப் போல் அழைப்பவரை விசுவாசித்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எனவே அவன் விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. வேதத்தில் பல விசுவாச வீரர்கள் ராஜ்யத்தை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், பட்டை கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றார்கள், தேவனால் விசேஷித்தவர்கள் என அழைக்கப்பட்டனர். இயேசு இந்த உலகில் வாழ்ந்த நாட்களில் விசுவாசத்தை
உரிய வேளையில் செயல்படுத்தாதவர்களை கடிந்து கொண்டார். ஒரு நாள் இயேசு படவில் நித்திரையாயிருந்தபோது சீடர்கள் நடுக்கடலில் சிக்கி தவித்து நாங்கள் மடிகிறோம் என்றபோது, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். பேதுரு கடலில் நடந்தபோது சுற்றிலும் இருந்து காற்றையும் கடலையும் கண்டு அமிழ்ந்து போன போது, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். எம்மாவூர் சென்ற சீடர்கள் சோர்ந்து விசுவாசம் குன்றி நடந்து சென்றபோது, தானும் கூட நடந்து சென்று விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று கடிந்து அவர்களுடன் பேசி உற்சாகப்படுத்தி மனக்கண்களை திறந்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசியாது காயங்களை கண்ட பின்னரே விசுவாசிப்பேன் என்ற தோமாவை கடிந்து அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். எனினும் தங்கள் விசுவாசத்தை அபரீதமாக வெளிப்படுத்தி செயல்பட்டவர்களை இயேசு மெச்சிக்கொண்டார். தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதிக்கும் போது சாத்தான் அவிசுவாசங்களை கொண்டு வந்து நம்மை சோர்வடைய செய்வான். எனினும் நமக்கு வாக்கருளிய தேவன் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவர் வாக்கும் உடன்படிக்கைகளும் மாறாதவைகள். எனவே அவரையே நம்பி விசுவாசிக்கும் போது நம் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அத்தியாயம் 12. தலைப்பு: வனாந்திர பாதையில் அமர்ந்திருத்தல். போராட்டமான ஓட்டத்தை போன்ற விசுவாசியின் வாழ்க்கை பாதையில் மனிதனால், சாத்தானால் அல்லது தேவ சித்தப்படி வனாந்திரமான சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து செல்ல நேரிடலாம். இவ்வித சாதகமற்ற சூழ்நிலைகளில் விசுவாசி சோர்ந்து ஆவிக்குரிய பலன் குன்றினவனாக ஜீவிக்கிறான். இவ்வித சூழ்நிலைகளில் முறுமுறுத்து கசந்து தேவ ஆசீர்வாதங்களை இழக்கிறான். நாம் வறட்சியான சூழ்நிலைகளில் தொடர்ந்து வாழ்வது தேவனுடைய சித்தமல்ல. தேவன் நம் வாழ்வில் தவறு செய்கிறவர் அல்ல என்பதை உணர்ந்து எந்த காரணத்தால் வறட்சியான சூழ்நிலைகளில் வாழ்கிறோம் என்பதனை அறிய முற்பட்டு வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து குறைகளை நிறைவாக்கினால் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல மலரும் என்ற தேவ வாக்கின்படி நம் வாழ்வு செழிக்கும். தேவனால் நமக்கு அனுமதிக்கப்பட்ட வனாந்திரங்கள் நிச்சயம் ஆவிக்குரிய சரீர நன்மைகளை அளிக்குமாதலால் அவ்வித சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து செல்லும்போது நாம் கலங்க வேண்டியதில்லை. தேவன் தம் சித்தத்தை நம் வாழ்வில் நிறைவேற்ற நம்மை கண்டெடுக்கும் ஸ்தலமாக வனாந்திரம் அமையலாம். கனமான ஊழியத்திற்கு வனாந்திரம் ஓர் ஆயத்த ஸ்தலமாக அமையலாம். பிற்காலத்தில் நமக்கு நன்மையுண்டாக நம் வாழ்வில் வனாந்தரங்களை தேவன் அனுமதிக்கலாம். எனினும் அவ்வித சூழ்நிலைகளில் நம்மை பாதுகாப்பார், வழிநடத்துவார், போஷிப்பார், யுத்தம் செய்வார், ஆசீர்வதிப்பார், கடைசி வரை காத்து வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஏற்ற வேளையில் வனாந்திர பாதையில் இழந்தவைகளை திரும்ப அளிப்பதாக வாக்களித்துள்ள நம் தேவன் வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் சாப்பிட்டு அழித்த வருஷங்களின் விளைச்சலை திரும்ப அளித்து நம் வனாந்திர வாழ்வை செழிக்கும்படியாக செய்வார். தேவன் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டு பண்ணி சீயோனுக்கு ஆறுதல் செய்து பாழான ஸ்தலங்களை தேறுதல் அடைய செய்து அதின் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் மாற்றி முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும் காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடியும் முளைக்கச் செய்வார். நாம் தேவனை நேசிக்கிறபடியால் சகல வறட்சியையும் நமக்கு நன்மைக்கேதுவாக மாற்றி நம்மை தேவன் நித்தமும் வழிநடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் நம் எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் மாற்றுவார். நாம் தண்ணீரண்டை நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கும் மரத்தை போன்று தப்பாமல் கனி கொடுப்போம். வறண்ட வாழ்வின் ஊடாக நாம் கடந்து செல்லும்போது நம் விசுவாசம் அதிகரிப்பதோடு அநேக உயர் ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்று அவைகளை
அநேகருக்கு பகிர்ந்தளிக்கவும் நம்மில் புறப்படும் ஜீவ தண்ணீர் அநேகரின் வனாந்தரங்களை செழிப்பாக்கவும் உதவி செய்வார். வனாந்தரத்தில் நேசருடைய மார்பினில் சாய்ந்து சுகித்து சென்ற மணவாட்டியைப் போல நாம் வனாந்தரத்தை கடப்போம். சூழ்நிலைகள் செழிக்கும் போது நித்திய மகிழ்ச்சி நம் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அத்தியாயம் 13. தலைப்பு வனையப்படும் வரை அமர்ந்திருத்தல். ஆதியிலே தேவன் பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். பின்னர் மனிதனை தன் சாயலாக மண்ணினால் உண்டாக்கினார். இன்றும் நம் தேவன் பரம குயவனாக நம்மை வனைந்து கொண்டிருக்கிறார். நம் கருவை தேவ கண்கள் காணுகிறது. நம்மை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கி காத்து ஜீவனை அளித்து இவ்வுலகில் வாழ செய்கிறவர் தொடர்ந்து நம் குணங்களை வனைந்து தமக்கு ஏற்ற உபயோகமுள்ள பாத்திரமாக பயன்படுத்துவார். எனவே தேவன் நம்மில் மகிமைப்பட அவர் நம்மை வனையும் போது அவர் சித்தத்திற்கு அடிபணிந்து ஜீவித்தல் வேண்டும். சில வேளைகளில் குயவன் வனைந்து கொண்டிருக்கும் பாத்திரம் கெட்டு போகும் வேளையில் திருத்தமாய் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி வேறு பாத்திரமாக வனைவதைப் போன்று பரம குயவனாகிய நம் தேவனின் நினைவுகள் நம் நினைவுகளாக இராதபடியால் தனக்கேற்றபடி நம் வாழ்வை சீர்படுத்தும் போது கீழ்ப்படிந்து ஜீவித்தல் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை அளிக்கிறதாக இருக்கும். ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியும் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் இருக்கக்கூடும். இவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உரியவைகள். தன்னை பாவங்களற சுத்திகரித்து கொள்ளும் விசுவாசியை பரிசுத்தமாக்கப்பட்டதும் தேவனாகிய நம் எஜமானுக்கு உபயோகமானதும் எல்லா நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாகவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மாற்றுவது தேவனுடைய அநாதி சித்தமாய் இருக்கிறது. தேவன் நம்மை தேவ சாயலாகவும் தேவ சந்ததியாகவும் தேவ ஆலயமாகவும் யுத்த வீரனாகவும் மனையாட்டியாகவும் வனைய விரும்புகிறார். உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று கூற இயலாததைப் போன்று தேவன் நம்மை வனையும் போது எவ்விதம் நம்மை வனைகிறார் என்று அவரோடு தர்க்கிக்க உரிமை இல்லை. ஒரே சரீரத்தில் வெவ்வேறு அவயங்கள் உரிய பணியினை செய்து பயனுள்ளதாய் இருப்பதைப் போன்று நாம் தேவ சித்தப்படி அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்க பணிகளை செய்ய வனைந்த எஜமானின் சித்தத்தை அறிந்து மற்ற அவயங்களாகிய சக ஊழியரை குறை சொல்லாமல் நம் கடமைகளை செய்தல் வேண்டும். எலிசாவிடம் கொண்டு வரப்பட்ட உப்பு பாத்திரம் கசந்த நீரை மதுரமாக்கியது போல நம் உள்ளான மனிதன் உப்பாகவும் நம் சரீரம் உப்பிடும் மண்பாண்டமாகவும் இருத்தல் வேண்டும். கிதியோனின் மண்பாண்டம் உடைக்கப்பட்ட போது உள்ளிருந்த தீவட்டியின் ஒளி பிரகாசித்து விரோதிகள் பயந்தோடியது போல நம் சரீரம் உடைக்கப்படும் போது கிறிஸ்துவாகிய ஒளி பிரகாசிக்க சாத்தான் நடுங்கி ஓட ஏதுவாகும். தீர்க்கதரிசியின் மனைவியின் எண்ணெய் பாத்திரம் பூட்டிய அறையில் காலி பாத்திரங்களை நிரப்பியது போல அறை வீட்டில் செய்யும் பரிசுத்தாவியுடன் கூடிய ஜெபம் நம் அனைத்து குறைகளையும் நிறைவாக்கும். உடைந்த பாத்திரத்தை போலானேன் என்ற தாவீதின் வாழ்வில் கர்த்தர் மேய்ப்பரான போது பாத்திரம் நிரம்பி வழிந்தது போல நாம் களிமண்ணாகவும் பிதா பரம குயவனாகவும் அனுதினம் தம் திருக்கரத்தால் வனையும் போது நம் பாத்திரம் நிரம்பி நம்மிலிருந்து புறப்படும் ஜீவ தண்ணீர் அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறதாயிருக்கும். அத்தியாயம் 14. தலைப்பு வழக்காடும் போது அமர்ந்திருத்தல். தேவனை சார்ந்து நாம் வாழும்போது தேவன் நமக்கென்று கிரியை செய்வதாலும் அவரே நம்மை வழிநடத்துவதாலும் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாம் சாந்தமாய் அவருடைய நுகத்தை ஏற்று ஜீவிப்பதினாலும் சிலர் நம்மை அற்பமாக எண்ணி அநீதி விளைவிக்க முயல்கின்றனர். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கும் கர்த்தருடைய கண்கள் தம் பிள்ளைகளுக்கு விளைவிக்கப்படும் அநீதிகளை கண்ணோக்கி வழக்காடி நீதி செய்வதால் நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. சவுல்
இஸ்ரவேலில் ராஜாவான போது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அமலேக்கு வழிமறித்த செய்கையை மனதில் கொண்டு அமலேக்கையும் அவர்களுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரிக்கும்படி கட்டளையிட்டார். தேவ ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு விளைவிக்கப்பட்ட அநீதியை முன்னிட்டு கொடுக்கப்பட்ட கட்டளையை செயல்படுத்தாமல் முதல் தரமானவை சவுல் அழியாதபடியால் ராஜாவாக இராதபடி தேவன் சவுலை புறக்கணித்தார். எலிசாவுக்கு தன் வீட்டில் மேல் அறையை அமைத்து கொடுத்த சூனேம் ஊரின் கனம் பொருந்திய ஸ்திரீ எலிசாவின் கட்டளையின்படி பஞ்சம் காரணமாக வீட்டாரோடு கூட பெலிஸ்தியரின் தேசத்தில் சஞ்சரிக்க சென்றாள். 7 வருடம் கடந்த பின் மீண்டும் தன் ஊருக்கு வந்து தன் வயலும் வீடும் அபகரிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு ராஜாவிடம் முறையிட சென்றபோது கேயாசியின் பரிந்துரைகளின் விளைவாக ராஜா ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானவற்றையும் தேசத்தை விட்டு சென்ற நாள் முதல் இழந்த அனைத்து வருமானங்களையும் கிடைக்கச் செய்தான். தேவ நாமத்தின் நிமித்தம் நாம் செய்யும் கிரியைகளையும் பிரயாசங்களையும் மறந்துவிட நம் தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. ஏற்ற வேளையில் கிரியை செய்து பலனளிப்பார். இயேசு உலகத்தில் இருந்ததான நாட்களில் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய ஸ்திரீக்காக வழக்காடி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்தும் வேதபாரகர் பரிசேயர் பிடியிலிருந்தும் விடுவித்தார். கிதியோன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்த போது கிதியோனை கொல்ல வந்தவர்களிடம் அவன் தந்தையாகிய யோவாஸ் தன் பலிபீடம் தகர்க்கப்பட்டபடியினால் பாகால் கிதியோனோடு வழக்காடட்டும் என சவால் விடுத்தான். பாகால் கிதியோனோடு வழக்காடவில்லை. ஆனால் நாம் ஆராதிக்கும் நம் தேவன் நம்மோடு இருக்கிறவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எனவே நாம் அமர்ந்திருந்து வெற்றியை சுதந்தரித்துக் கொள்வோம். நம் வாழ்விலும் நமக்கு அநீதி விளைவிக்கப்படும் போது நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றும் மனிதனை நம்பி நாம் நியாயங்களை கொண்டு செல்லாமல் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியை செய்கிறவரும் திக்கற்றவர்களின் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவரும் உபத்திரவப்படுகிறவர்களின் உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாதவரும் உள்ளியன் திரியங்களை சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தரிடம் நம் வழக்கை கொண்டு செல்லும் போது நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமாய் இருக்கிறபடியால் நம் வழக்கை துரிதமாக நடத்தி நியாயம் செய்வார். கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறபடியால் வெற்றி நம்முடையதாகவே இருக்கும். அத்தியாயம் 15. தலைப்பு: அங்கலாய்ப்புகளில் அமர்ந்திருத்தல். நம் தேவன் நம்மோடு இருக்கிறவர். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் நமக்கு கொடுத்த நல் வாக்குத்தத்தங்களை குறித்து வைராக்கியமுள்ள தேவனாயிருக்கிறார். அவைகள் ஒரு நாளும் தரையில் விழுந்து போவதில்லை. இவ்வித நல் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் கடந்து செல்லும் ஒரு விசுவாசியின் வாழ்வில் சில வேளைகளில் வேதனைகள், சோதனைகள், பலவீனங்கள், எதிர்ப்புகள் வரும்போது பலன் குன்றி தன் வாழ்வில் ஏன் இந்த காரியங்கள் சம்பவிக்கிறதென்று அங்கலாய்த்து திகைக்கிறான். இவ்வித தாழ்ச்சியின் வேளைகளில் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கும் சிலர் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தை ஏளனம் செய்து மனநோ உண்டாக்குகின்றபடியால் நமக்கு சோர் உண்டாகிறது. அனுதினமும் தன்னை சுத்திகரித்து பரிசுத்தமாய் ஜீவித்த தாவீதின் வாழ்வில் நீண்ட நாட்களாக ஜெபம் கேட்கப்படாமலும் தேவன் தன்னை மறந்துவிட்டதாக எண்ணும் அளவிற்கு சூழ்நிலைகள் உருவான போது பிரச்சனைக்குள்ளாக சிக்கி தவித்த தாவீதை நோக்கி, உன் தேவன் எங்கே என்று செழித்து வாழ்ந்த துன்மார்க்கன் ஏளனம் செய்த போது இரவும் பகலும் தன் கண்ணீரே உணவாயிற்று என தாவீது அங்கலாய்த்ததாக வேதம் சொல்லுகிறது. எனினும் தேவன் செய்த நன்மைகளை தான் எண்ணி பார்த்ததாகவும் ஆலயத்தில் சென்று தேவனை துதித்த போது தன் சோர்வு நீங்கியதாகவும் தாவீது சாட்சி கொடுத்துள்ளான். மீதியானியர் இஸ்ரவேலரின் ஆசீர்வாதங்களை கொள்ளையடித்து சென்றபோது மீதியானருக்கு பயந்து கோதுமையை போரடித்த கிதியோனை நோக்கி, கர்த்தருடைய தூதனானவர் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். தேவன் எங்களோடு இருந்தால் மீதியானியர் மூலம் உபத்திரவங்கள் எங்களுக்கு சம்பவிப்பானேன் என்றும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனின் அற்புதம் செய்யும் கரம் எங்கே என்றும் கிதியோன் கூறி அங்கலாய்த்தான். எனினும்
ஒரே மனுஷனை முறியடிப்பதைப் போன்று நீ மீதியானரை முறியடிப்பாய் என்று கிதியோனுக்கு வாக்கு அருளினார். ஏற்ற வேளையில் கிதியோனை கொண்டு தேவன் உரைத்தபடியே பராக்கிரமங்களை செய்தார். கல்தேயர் இஸ்ரவேலரை ஒடுக்கின வேளையில் ஆபகுக் தீர்க்கதரிசி துன்மார்க்க நீதிமானை வளைத்து கொள்ளுகிறபடியால் நியாயப்பிரமாணம் பலனற்று விட்டதாகவும் தேவனை நோக்கி கூப்பிட்டும் தன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்றும் அங்கலாய்த்தான். எனினும் தரிசனங்களும் சொப்பனங்களும் நிறைவேற ஒரு காலம் உண்டென்று நினைவு கூர்ந்து அந்நாள் வரை அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒலிவு மரத்தின் பலனற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று தொழுவத்தில் மாடு இல்லாமற் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று தன் நல் நம்பிக்கையை அறிக்கையிட்டான். இயேசு சிலுவையில் பாடுகளின் பாதையில் கடந்து சென்றபோது தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்றவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்றும் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக்கொள்ள திராணியில்லை என்றும் இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றும் அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் ஏளனம் செய்தனர். எனினும் இயேசு பொறுமையுடன் பாடுகளை சகித்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். நம் வழக்குகளும் நியாயங்களும் கர்த்தருக்கு மறைவாயிற்று என்று சொல்லாமல் நம் உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்து நம் நினைவுகளை தூரத்திலிருந்து அறியும் தேவன் நம் அங்கலாய்ப்புகளை மனதில் கொண்டு விசாரித்து கிரியை செய்து நம் முகங்கள் வெட்கமடையாமல் காப்பார். அங்கலாய்ப்பு வேளைகளில் சலசலப்படையாமல் அமர்ந்திருந்தால் நம் வாழ்வில் நேசர் மகிழ்வார், மகிமைப்படுவார். அத்தியாயம் 16. தலைப்பு முதுமையில் நம்பிக்கையுடன் அமர்ந்திருத்தல். வாலிபத்தில் மிக சிறப்புடன் இயங்கிக் கொண்டிருந்த சரீர அங்கங்கள் செயலிழந்து கொண்டிருக்கும் நிலையில் சரீரம் நலிந்து இரத்த அணுக்கள் குறைந்து பலன் குன்றி மற்றவர்களை சார்ந்து பிழைக்கும் சூழ்நிலைகள் உருவாகிறது. பூரண ஆயுசுடன் வாழும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் வயோதிபம், முதுமை, விருத்தாப்பியம் இவை யாவும் கடந்து செல்ல வேண்டிய வாழ்க்கை பாதைதான். தன் மீதும் பிறர் மீதும் நம்பிக்கை இழக்கும் சாதாரண மனிதனைப் போன்றல்லாது ஒரு விசுவாசி எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையுள்ளவனாய் இருக்கிறபடியால் அஞ்சாமல் கலங்காமல் நேசரில் அமர்ந்து சுகித்து ஜீவிக்க முற்பட வேண்டும். ஸ்திரீனிடத்தில் பிறந்த எல்லா மனிதருக்கும் சஞ்சலம் உண்டு. அவனுடைய வாழ்நாள் 70 ஆண்டாக குறைக்கப்பட்டுள்ளது. பலத்தின் மிகுதியால் மேலும் சில ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அந்த நாட்கள் துன்பம் நிறைந்ததாகவே உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. முதிர் வயதில் தனிமையின் காரணமாக, உடல்நல குறைவுகள் காரணமாக, எதிர்காலத்தை குறித்ததான பயத்தின் காரணமாக வாழ்வில் சலசலப்பு உண்டாகிறது. வாழ்வில் கடைசி கட்ட நாட்களில் யாருக்கும் பாரமாகி விடக்கூடாது என்ற அச்சம் உண்டாகிறது. எனினும் நேசரின் மார்பினில் சாய்ந்து ஜீவிக்க கற்றுக்கொண்ட விசுவாசி இவ்வித சூழ்நிலையில் கலங்க வேண்டியதில்லை. முதிர் வயது வரை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்களித்த தேவன் வாக்கு மாறாதவர். பலன் குன்றி போகும்போது மனிதனைப் போன்று கைவிடுவதில்லை. இவ்வித காலகட்டங்களில் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்கி கடைசி வரை காப்பார். வேதத்தின் பக்தர்கள் பலர் தங்கள் வாழ்நாளின் இறுதி கட்டத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்தனர். ஆபிரகாம் தன் வயது சென்ற ஆண்டுகளில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாச தகப்பனானான். யாக்கோபு வயது சென்றபோது நம்பிக்கையுடன் கோலில் சாய்ந்து பிள்ளைகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தான். யோபு பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சகலவித ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து பூரண வயது உள்ளவனாகும் வரை வாழ்ந்தான். தாவீது முதிர் வயதில் நீதிமானுக்கும் அவன் சந்ததிக்கும் தேவன் அருளும் நிறைவான ஆசீர்வாதங்களைக் கண்டு ஸ்தோத்தரித்தான். அந்நாள் வயது சென்ற காலத்திலும் தொடர் உபவாசம் எடுத்து ஜெபித்தாள். சிமியோன் வயது சென்ற நாட்களில் இஸ்ரவேலின் சமாதானம் வர ஆலயத்தில் காத்திருந்து இரட்சண்யத்தை கண்டான்.
யோவான் வயது சென்ற காலத்தில் சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடுகள் அனுபவித்தும் கர்த்தரின் நாளில் ஆவிக்குள்ளாகி பரம தரிசனங்களை கண்டான். மோசேயோடு கடைசி வரை இருந்து அவன் கண் மங்காமலும் யோசுவாவுடனும் காலேபுடனும் இருந்து அவர்கள் பெலன் குன்றாமலும் காத்த தேவன் நம்மையும் பலப்படுத்தி நம் கால்களை மான்கள் போல மாற்றுவார். அநேகரால் புறக்கணிக்கப்பட்டதை போன்று உணரும்போது தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்வதை உணரச் செய்து கடைசி வரை காத்து போஷித்து ஆதரித்து வழி நடத்துவார். இந்த சந்ததிக்கு தேவ வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் தேவ பராக்கிரமத்தையும் அறிவிக்கும் வரை முதிர் வயதிலும் நம்மை தாங்கி கைவிடாமல் காப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நம்மை காணச் செய்வார். நாம் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையான விருட்சத்தை போலிருப்போம். நம் நாட்கள் விருட்சத்தின் நாட்களைப் போலிருக்கும். பரதேசியாய் நாம் வாழும் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும்போது நம் நேசருடன் மனைவாட்டியாக நிரந்தரமாக வாழ முன்குறிக்கப்பட்டவர்கள். எனவே மரண நாளும் நேரமும் நம்மை அச்சுறுத்துவதில்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் நம்முடன் இருப்பார். அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். அழிந்து போகின்ற இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு திரும்பினாலும் ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் செல்லும். எனவே அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அன்று நாம் அவரை முகமுகமாய் தரிசித்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து தேவ சாயலாக மாறி தேவனோடு கண்ணீரில்லா வேதனையில்லா மகிழ்ச்சிமிக்க அந்த பொன்னாட்டில் அவருடன் நித்தியமாய் அரசாளுவோம். அத்தியாயம் 17. தலைப்பு: நித்திய இளைப்பாறுதல் வரை அமர்ந்திருத்தல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னார். இது புயலடிக்கும் இவ்வுலக வாழ்வின் மத்தியில் தேவன் நமக்கு அளிக்கும் சரீர ஆன்மீக அமைதியையும் இளைப்பாறுதலையும் குறிக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இளைப்பாறுதல் உள்ள பாலும் தேனும் ஓடும் செழிப்புள்ள தேசமாகிய கானான் தேசத்தில் கொண்டு சேர்ப்பேன் என தேவன் இஸ்ரவேலருக்கு வாக்களித்தார். அவர்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி சென்றபோது தேவ சமூகம் அவர்களுக்கு முன்பாக சென்றது. அவர்கள் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும் வேளை வந்தபோது அத்தேசத்தின் குடிகளை தம் ஜனங்களுக்காக துரத்திவிட்டு இளைப்பாறுதல் அளித்தார். கிருபையின் காலத்தில் வாழும் சபையாகிய மனைவாட்டிக்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனாகிய இளைப்பாறுதலை அளித்துள்ளார். பரிசுத்த ஆவியின் உதவியுடன் உள்ளான மனிதனில் நாம் பலப்படவும் தேவனில் வேரூன்றி நிற்கவும், சூழ்நிலைகள் மாறிடினும் எப்பொழுதும் நம்முடன் இருக்கும் தேவ சமூகம் நம்மை தேற்றுகிறதாகவும் இருக்கிறது. யோவான் சீடன் பத்மோ தீவில் பரலோக தரிசனங்களை கண்டபோது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள் என்று பரலோகத்தில் ஒரு சத்தத்தை கேட்டதாக கூறுகிறான். எனவே கிருபையின் காலத்தில் வாழும் விசுவாசிக்கு தேவன் அளிக்கும் நிரந்தர இளைப்பாறுதலின் காலம் இனி வருகிறதா இருக்கிறது என வேதம் கூறுகிறது. நேசரின் மனைவாட்டிகளாகிய நாம் அவரில் அமர்ந்து சுகிக்கிறவர்களாக ஜீவிக்க வேண்டும். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நம் பலனாய் இருக்க வேண்டும். மேலும் ரட்சிப்பை கடைசி வரை நிறைவேற்றுகிறவர்களாகவும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் மன்றாட்டு ஜெபத்திலும் தரித்திருந்து முட்களால் குத்தப்பட்டாலும் நற்கந்தம் வீசும் லீலி புஷ்பங்களாகவும் நம் கிரியைகளை கண்டு சுற்றத்தாரும் புறஜாதியாரும் தேவனை மகிமைப்படுத்துகிற வகையில் நல் நடக்கையுள்ளவர்களாகவும் நேசருக்கு நல்ல மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாகவும் ஜீவிக்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு சாஸ்வதம் அல்ல. வனாந்திரமான இவ்வுலகில் நம் நேசரின் மார்பில் சாய்ந்து கொண்டு ஜீவிப்பவர்கள். இந்த உலகம் ஆட்டுக்குட்டியானவரின் மனநாளுக்கென்று மனைவாட்டிகளாகிய நம்மை அலங்கரிக்கும் ஆயத்த ஸ்தலமாய் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும்
பரிசுத்த அலங்காரத்துடன் நம்மை அலங்கரித்து நம் வஸ்திரங்கள் கரைபடாமல் ஆட்டுக்குட்டியானவரின் திருமண நாளுக்கென்று புத்தியுள்ள கன்னிகைகள் போல ஆயத்தமாக இருத்தல் வேண்டும். இவ்வித பரிசுத்த அலங்காரத்தால் மனைவாட்டி தன்னை இவ்வுலகில் அலங்கரித்து கொள்ளும்போது மறு உலகில் சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் அளிக்கப்பட்டு கிறிஸ்துவின் மனைவாட்டிகளாக நித்தியமாக ஜொலிக்க இயலும். விசுவாசியின் மரணம் நித்திரையை போன்றது, நம்பிக்கையுள்ளது, அமைதியானது, தேவனுக்கு அருமையானது. இது கண்ணீரில்லா துக்கமில்லா நித்திய பரம நாட்டிற்கு நம்மை கொண்டு சேர்க்கிறது. அங்கே நாம் தேவ சிங்காசனத்திற்கு முன்பாக என்றென்றைக்கும் அவரை சேவிப்போம். நாம் பசி அடைவதும் இல்லை, தாகமடைவதும் இல்லை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டியானவரே நம்மை மேய்த்து ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். நாம் பரம எருசலேமில் நித்தியமாக சுகித்து இளைப்பாறுவோம் என்ற விசுவாசம் நம்மை வெட்கப்படுத்தாது.